ஃபேமிலி சென்டிமெண்ட்டுக்குன்னே பெயர் போன டைரக்டர் சேரன் அவர்களோட பொண்ணு திருமணம் இன்னைக்கு நடந்திருக்கு. கோலாகலமா பல திரையுலகினர் வந்து வாழ்த்து தெரிவிச்சு அவங்களோட முன்னிலையில தான் இவங்க பொண்ணோட திருமணம் நடந்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் டாடா திரைப்படத்தோட நாயகியான அபர்ணதாஸ் அவர்கள் மஞ்சுமல் பாய்ஸோட நாயகனான தீபக் பரம்போல் அவர்களை திருமணம் பண்ணிருக்காங்க. இந்த புகைப்படங்களும் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பரவலா பேசப்படுது. என்ன அப்படின்றத முழுமையா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். டைரக்டர் சேரன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இவரோட கதை அமைப்பா இருக்கட்டும், இல்ல இந்த திரைப்படமா இருக்கட்டும், எல்லாமே வித்தியாசமாவும் ஃபேமிலி சென்டிமெண்டாவும் சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கற மாதிரியான திரைப்படங்களா தான் இருக்கும். அப்படிதான் வெற்றி கொடி கட்டா இருக்கட்டும், பொற்காலம், ஆட்டோகிராஃப் போன்ற திரைப்படங்களா இருக்கட்டும், அவ்வளவு அழகான ஒரு கதை அம்சம் கொண்ட திரைப்படமா இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியே மக்களுக்கும் மெசேஜ் சொல்ற திரைப்படமா தான் இருக்கும். பொற்காலம் திரைப்படம் மூலமா தமிழ் திரையுலகில் அறிமுகமான டைரக்டர் சேரன் அவர்கள் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இப்படி மக்கள் மனதுல இடம் பிடிச்சவர் சில வருடங்களுக்கு முன்னாடி பிக் பாஸ்ல கலந்துகிட்டு இன்னுமே ஒரு நல்ல பெயர் எடுத்தாரு. ஆனா சில வருடங்களுக்கு முன்னாடி அவரோட பொண்ணு ஒருத்தவங்க அவர்கிட்ட வேலை பார்க்கிற டிரைவர் கூட காதல் பண்ணி திருமணம் செஞ்சு ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரியான பல சர்ச்சைகளும் வெளிவந்தது. அது எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு அவங்களோட மூத்த மகளான நிவேதா அவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. திருமணமான பிக்சர்ஸ் தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவும் பரவலா பேசப்படுது அப்படின்னு சொல்லலாம். மூத்த மகளான நிவேதா பிரியதர்ஷினிக்கு சுரேஷ் ஆதித்யா அப்படின்றவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. இந்த திருமணத்துல திரைப்பிரபலங்கள் எல்லாருமே நேர்ல கலந்துகிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இயக்குநர்களான பாரதி ராஜா, KS ரவிக்குமார், சமுத்திரகனி, சிம்புதேவன், பாண்டிராஜ், ஜெகன் உள்பட பல திரையுலகினரும் அவங்களோட வாழ்த்துக்களை மணமக்களுக்கு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, டாடா திரைப்படம் மூலமா மக்களோட மனசுல இடம் பிடிச்ச ஒரு நாயகி அப்படின்னா நடிகை அபர்ணதாஸ் அவங்கள சொல்லலாம். நேத்து அவங்களோட ஹல்தி ஃபங்க்ஷன் ரொம்பவும் சிறப்பா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ள ரொம்பவும் நடந்து முடிஞ்சது பியூட்டிஃபுல்லா. இந்த தொடர்ந்து இன்னைக்கு இவங்களோட திருமணம் கேரளத்துல நடந்திருக்கு. இவங்களோட திருமண பிக்சர்ஸ் தான் சமூக வலைதளங்கள்ல பரவலா பேசப்படுது. ரீசெண்டா மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம் தமிழகத்துல தமிழ் மக்களோட மனசுல இடம் பிடிச்சது. ஒரு மிகப்பெரிய வெற்றியா தான் இந்த திரைப்படத்தை எல்லாருமே கருதிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற இந்த திரைப்படத்துல தீபக் பரம்போல் அப்படின்றவரும் ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அவங்கள தான் இன்னைக்கு நடிகை அபர்ணதாஸ் கரம் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சில வீடியோக்களுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுல இவரோ தாலி கட்ட அபர்ணதாஸ் அவர்களோ கண்ணை மூடிட்டு அப்படி ப்ரே பண்ணி அவ்வளவு சந்தோஷமா அந்த தாலியை வாங்கிக்கிறாங்க. இத பார்த்த பல ரசிகர்களும் எவ்வளவு லவ் பண்ணியிருந்தா இந்த மாதிரி எல்லாம் அவங்க ஃபீல் பண்ணி வந்து இப்படி அதை வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பல பேருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஜோடி பாக்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாவும் இருக்காங்க. அடுத்து இவங்களும் ஒரு கப்புள் கோல்ஸ் வந்து செட் பண்ண போறாங்க, பல பேருக்கு ஃபேவரட் கப்புள்ஸா ஆக போறாங்க அப்படின்னு பல பேருமே கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதே டைம் இவங்களுக்கு திருமண வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சேரன் அவர்களோட மகளாக இருக்கட்டும், இல்ல நடிகை அபர்ணதாஸ் அவர்களா இருக்கட்டும், இந்த ரெண்டு ஜோடிகளுக்குமே சினி சமூகம் சார்பா நம்மளோட திருமண வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க.